சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவாக அடுத்த வாரம் ஒரு பேரணியை நடத்துவதற்கு அம்னோ எடுத்த முடிவு குறித்து லிம்குவான் எங்கிற்கு தனது கட்சி எடுத்த முடிவை கண்டிக்க அதிகாரம் இல்லை என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சலே தெரிவித்துள்ளார். ஜனவரி 6 பேரணிக்கும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் கூறினார். எங்களை திட்டுவதற்கு நீங்கள் யார்? அம்னோவுக்கு உத்தரவிட நீங்கள் யார் என முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்ட காணொளியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அம்னோவை லிம் தொடர்ந்து விமர்சித்தால் கட்சியின் அதிகமான உறுப்பினர்கள் பேரணியில் பங்கேற்பார்கள் என்றும் அக்மால் சுட்டிக்காட்டினார். முன்னதாக டிஏபி தலைவர் லிம் நஜீப்பிற்கு ஆதரவான பேரணியை நடத்துவதற்கு பாஸ் கட்சியுடன் கைகோர்த்த அம்னோவை தாக்கியிருந்தார். ஒற்றுமை கூட்டணியில் அம்னோவின் நேர்மை குறித்து இது சந்தேகத்தை எழுப்புவதாகவும் லிம் தெரிவித்திருந்தார். அம்னோ மற்றும் பாஸ் உறுப்பினர்களை உள்ளடக்கிய பேரணியில் நஜீப்பின் ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் வந்து கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பர்சாத்து தலைவர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜொகூரில் நடத்தப்பட்ட சோதனையில் 14 கிலோ எடையிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்துள்ளார். முத்தியாரா ரேனி குடியிருப்பு பகுதியின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் போதைப் பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். எக்ஸ்டாசி, கெத்தமின், ஷாபு என பல வகையிலான போதைப் பொருட்கள் வாகனத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்டுள்ள போதைப் பொருளின் மதிப்பு 24 லட்சம் வெள்ளி என கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் 7 நாட்கள் விசாரணை காவலில் வைத்து விசாரணை நடத்தவிருப்பதாகவும் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். மாணவர்களிடம் நிர்வாண படங்களை பகிர்ந்ததாக கூறி இடைநீக்கம் செய்யப்பட்ட பேராசிரியர் ஒருவர் இன்னும் பல்கலைக்கழக வளாகத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை மலாயா பல்கலைக்கழகம் மறுத்துள்ளது. பல்கலைக்கழக நிர்வாகம் அல்லது துறைகள் எதுவும் சம்பந்தப்பட்ட பேராசிரியரை வளாகத்திற்கு திரும்பச் சொல்லவில்லை என்று ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகம் வளாக பாதுகாப்பிற்கான அதன் உறுதிப்பாட்டை பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது. குறிப்பாக மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை பேணுவதற்கான கடுமையான நெறிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலஸ்லாங்கூர் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிரே வந்த மோட்டார் சைக்கிளை மோதி விபத்துக்குள்ளானதில் 57 வயது தாதியர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கில்லானில் இருந்து கோலஸ்லாங்கூருக்கு செல்லும் சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டதாக கோலஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அசாருடீன் தஜுடீன் தெரிவித்தார். விபத்தை ஏற்படுத்திய 49 வயது வாகனமோட்டி படுகாயம் அடைந்ததாக அவர் கூறினார். தங்கும் விடுதியில் உள்ள நீச்சல் குளத்திலிருந்து 10 வயது சிறுவனின் உடல் சடலமாக மீட்கப்பட்டதாக கெமமான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் முகமது வான் ஜஃபர் தெரிவித்தார். பஹாங்கில் இருந்து சுற்றுலாவிற்காக திரங்கானு வந்த குடும்பத்தினர் நேற்று மாலை 3 மணியளவில் நீச்சல் குளத்திற்கு சென்று பின்னர் 5:30 மணிக்கு திரும்பியதாகவும் அதன் பின்னர் சிறுவனை நீச்சல் குளத்திலிருந்து சடலமாக மீட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கில்லானில் உள்ள தமான் செந்தோசா பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் கடைகளை மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயம் அடைந்ததாக தென்கில்லான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சா ஹூங் ஃபுவாங் தெரிவித்தார். 73 வயது முதியவர் செலுத்திய வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எக்கோமார்ட் வணிக கடையின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் வழிப்போக்கர் இருவரையும் மோதி விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலும் 2 வாகனங்கள் விபத்தில் சேதமுற்றதாகவும் சா ஹூங் ஃபங் தெரிவித்தார். விபத்துக்கு காரணமான 73 வயது முதியவர் எந்த ஒரு காயங்களுக்கும் இலக்காகவில்லை என்று அவர் கூறினார். WeChat மற்றும் TikTok ஆகிய சமூக ஊடகங்கள் இணைய செய்தி சேவை மற்றும் சமூக ஊடக சேவை வழங்குநர்களுக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட உரிம தேவைகளின் கீழ் மலேசியாவில் இயங்குவதற்கான உரிமங்களை வெற்றிகரமாக பெற்றுள்ளன. கடந்த ஜூலை 27ஆம் தேதி மலேசியாவில் குறைந்தது 8 மில்லியன் பதிவு செய்யப்பட்ட பயனர்களை கொண்ட அனைத்து சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தியிடல் சேவை தளங்கள் ஜனவரி 1, 2025 முதல் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்று மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC கூறியது குறிப்பிடத்தக்கது.
Facebook, Instagram மற்றும் WhatsApp-ஐ மேற்பார்வையிடும் Telegram மற்றும் Meta போன்ற சமூக ஊடகங்களும் உரிமத்தை பெறுவதற்கான செயல்முறையை தொடங்கியுள்ளன என்றும், இது விரைவில் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் சனிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு 4 மாநிலங்களில் தொடர் மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிளந்தான், திரங்கானு, பகாங் மற்றும் ஜொகூர் ஆகிய 4 மாநிலங்களில் தொடர் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிளந்தானில் தும்பாட், பாசிர்மாஸ், கொத்தபாரு, ஜெலி, தானாமேரா, பாச்சோக், மாச்சாங், பாசிர்புத்தே மற்றும் கோலக்கராய் பகுதிகளிலும், பகாங்கில் ஜெராண்டுட், மாரான், குவாந்தான், பெக்கான் மற்றும் ரோம்பினிலும், ஜொகூரில் மெர்சிங் மற்றும் கோத்தாதிங்கி ஆகிய பகுதிகளிலும், திரங்கானுவில் மாநிலம் முழுவதிலும் தொடர் மழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாபுவான் தீவில் உள்ள கம்போங் முஸ்லிம் அகதிகள் குடியிருப்பில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் 42 குடும்பங்களைச் சேர்ந்த 261 பேர் வீடிழந்துள்ளனர். இன்று காலை 10 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் அகதிகள் குடியேற்ற அமைப்பில் இருந்த 39 மர குடிசை வீடுகள் எரிந்து நாசமாகின. இது தொடர்பாக காலை 10:47 மணியளவில் ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும், உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் லபுவான் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் அப்துல் ரஹ்மான் அலி கூறினார். உள்ளூர் மக்களின் உதவியால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும், தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுமார் 1700 பேர் வசிக்கும் இக்குடியிருப்புகளில் 334 வீடுகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.